வன்னியர்களுக்கு துரோகம் செய்தவர் முதல்வர் ஸ்டாலின் என இன்று நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். எந்த தியாகிகள் ஐயா ஒரு வாரம் சாலை மறியல் அறிவிச்சார். இவங்க கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தாரு, கொடுக்கல, இடஒதுக்கீடு கொடுக்கல, தனியா கொடுக்கல. பிறகு ஐயா அவர்கள் ஒரு வாரம் சாலை மறியல் 1987 செப்டம்பர் 17 23 வரைக்கும். அதில் முதல் நாள் 21 பேர் அவங்களோட உயிர்களை தியாகம் செய்தார்கள். முதல் நாள் காவல்துறையில் அப்படியே சுட்டாங்க, நேரம் மாறல பார்த்து சுட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி கேட்கறதுக்கு ஒரு கட்சி கூட துப்பு கிடையாது, ஒரு இயக்கம் கூட வாயை திறக்கலை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டிப்பு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு இன்னைக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க, கட்டுங்க. ஆனா அந்த தியாகிகள் குடும்பம் என்ன சொல்றாங்க, எங்க தாத்தா எதுக்கு, அந்த பையன் பேரங்கிட்ட இப்ப கேட்டா என் தாத்தா எதுக்கு உயிரை கொடுத்தாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வன்னியர் மக்கள்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த நோக்கம் தான் ஐயாவுக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டார் முதலமைச்சர் அவர்கள். நான் மணிமண்டபம் கட்டுவேன், ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன். இது ஒரு அடையாளம். மணிமண்டபம் கட்டுங்க, ஆனா அது போதாது, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லா அதிகாரம் உங்களுக்கு தான், கையெழுத்து போட்டா போதும். இதை கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர். ஆனா நான் சொல்றேன், தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த, இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.